இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 3வது சமம். ஒரு கூட்டாண்மை நிறுவனம் விலகும் கூட்டாளி ஒருவரின் கணக்கை தீர்ப்பதற்காக நற்பெயர் மதிப்பிட முடிவு செய்தது. அந்த நிறுவனத்தின் கடந்த 4 ஆண்டுகளில் லாபங்கள் பின்வருமாறு அப்படின்னு 4 வருஷ லாபம் தந்திருக்காங்க. வியாபாரம் கூட்டாளிகளில் ஒருவரால் நடத்தப்பட்டது. அவருக்கு எவ்வித ஊதியமும் வழங்கப்படவில்லை. அக்கூட்டாளியின் நியாயமான ஊதியம் ஆண்டுக்கு 6000 என மதிப்பிடப்பட்டது. கடந்த 4 ஆண்டுகள் சராசரி லாபத்தில் 3 ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் நற்பெயரின் மதிப்பை கணக்கிடவும் அப்படி தந்திருக்காங்க. இப்போ இதில் 4 வருஷத்தோட லாபம் தந்திருக்காங்க. இன்னொன்று அந்த கூட்டாளிக்கு சம்பளம் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இப்படி தந்தால் சம் எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். எப்பவும் போல் ஃபஸ்ட்டு நம்ம மொத்த லாபம் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ 2015ஓட லாபம் 40,000, 16ஓட லாபம் 50, 17ஓட லாபம் 48,000, 18ஓட லாபம் 46,000 இருக்குது. இது அவ்வளோத்தையும் நம்ம கூட்டி போடணும். கூட்டினா நமக்கு 1,84,000 வருது. மொத்த லாபம் கண்டுபிடிச்ச பிறகு சராசரி லாபத்தோட ஃபார்முலா மொத்த லாபம் பை ஆண்டுகளின் எண்ணிக்கை. இதில் மொத்த லாபம் நம்ம 1,84,000 கண்டுபிடிச்சிருக்கோம். ஆண்டுகளின் எண்ணிக்கை நமக்கு 1, 2, 3, 4 வருஷம் தந்திருக்காங்க. அப்போ பை 4 இதை வகுக்கும் போது நமக்கு 46,000 கிடைக்கும். சராசரி லாபம் நமக்கு 46,000 வந்திருக்கு. இப்போ இதில் கூட்டாளியின் ஊதியம் 6,000 கொடுக்கலை, அவங்களுக்கு கூட்டாளிக்கு கொடுக்கலை அப்படிங்கிறதுனால நம்ம இந்த சராசரி லாபத்திலேருந்து இந்த 6,000 கழிக்கணும். கழிச்சா வர்றது தான் நமக்கு சராசரி லாபம். இந்த 40,000 தான் நம்ம சராசரி லாபம்னு எடுத்துக்கிடணும். இப்போ நற்பெயரோட ஃபார்முலா சராசரி லாபம் இன்று கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. சராசரி லாபம் 40,000, கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை நமக்கு 3ன்னு தந்திருக்காங்க. அப்போ 1,20,000 வரும்.